ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஈஸியாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்டு கிராமர் பார்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. எந்த பார்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்படின்றது இந்த இந்த பேப்பர் 95+ ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. போயம் எல்லாமே வந்து நம்ம படிச்சது தான். உமன் அந்த மாதிரி போயம் தான் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டான்சாஸ் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ நடுவில் இருந்து கேட்ட மாதிரி இருக்கு. ஸோ கிராமர் பார்ட்டு 1 மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸி தான். நம்ம எதிர்பார்த்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னதுன்னு பார்த்துட்டு இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. முக்கியமா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைஜினஸ்லினா ஆக்சுவலி நேச்சுரலி அப்படின்றது ஒரு ஆன்சர். பிளென்டிவ்லி அப்படின்றது ஹாப்பிலி. அன்பெர்டர்ப்டு அப்படின்றது அன்டிஸ்டர்ப்டு. ஆண்டோனிம் பார்த்தீங்கன்னா வெட்னா மீனிங் வந்து ஷார்ப். ஷார்ப்போட ஆப்போசிட் பிளண்ட். கிரஃப்லி அப்படின்றது சேட்லின்னு வரும், ஆனால் ஆப்போசிட் வந்து ஹாப்பிலி. இன்க்ளூஷன் அப்படின்றது எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது வரும். ஸோ 7th ஒன்னுக்கு ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ரேடியை. 8th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. நியூட்ரிஷனோட ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா மால் நியூட்ரிஷன். HDMIயோட எக்ஸ்பான்ஷன் என்னது அப்படின்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். 10th ஒன்னு பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித் த நெய்பர். இது எல்லாமே புக் பேக் தான். சூஸ் த ஆப்ஷன் வித் டிராஃபிக் காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. டிராஃபிக்கோட எது சேர்த்தா காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் ஆகும்னா டிராஃபிக் ஜாம். I reached M. Hamel's garden all out of breath. ஓகேங்களா, all out of breath. 13th one, I had such a shock when the dying man bolted the door and locked it. வெறுமனே locked. 14th one வந்து we are on our way to Kolkata from Chennai. ஸோ 14 1 மார்க்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸி. இது மாதிரி மேக்ஸிமமாக கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். ஸோ 14 1 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டட் யங் சீகல் டு ஃபைனலி, யாரை வந்து யங் சீகலை வந்து கடைசியாக பறக்க வைக்கிறதுக்கு தூண்டுனாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க மதரும் ஃபாதரும் அந்த மீனை வச்சு அவங்க சாப்பிட வைக்கிறதுக்காக பறக்க வைப்பாங்க. ஸோ அதுவுமே அவங்க புக் பேக்கில் இருக்கிறது தான். மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV தாரணி, இதுவுமே புக் பேக் தான். ஓகேங்களா. சன்யால் ஆதித்யா ஆஃபர் சன்யால், என்ன வந்து சன்யாலுக்கு ஆஃபர் பண்ணா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான், மூணுமே எழுதியிருக்கலாம். அண்ட் தென் இந்த பொயட்டிக் லைன்ஸுமே வந்து ஈஸி தான் பாருங்க. ஸோ இதுல இருந்து மூணுமே எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை எழுதுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த பேராகிராஃப், அதாவது இந்த கிராமர் பார்ட்ல இருக்கிறதும் நான் ஆன்சர் கீ கொடுக்குறேன். ஸோ பானு சேஸ் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேஸ். இதுக்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பானு said that she was enjoying her holidays. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது சப்ஜெக்ட், இது வேர்பு அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் சப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ இது எப்படி எழுதுனா, தி enemy has been defeated by our army. ஓகேங்களா, enemy has been defeated by our army அப்படின்றது ஆன்சர். ஸோ பஞ்சுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பஞ்சுவேஷன் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கேட்ட அந்த கொஸ்டின் டைப்ல தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல வரணும். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, have you come from ஹோம்ஸ் அப்படின்றது H கேப்ஸ். ஏன்னா அது நேம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கேபிட்டல் லெட்டர்ல தான் போடணும். have you come from homes. ஓகேங்களா, come from homes கொஸ்டின் மார்க். ஸோ இதில் வந்து டபுள் கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும், கமா போட்டு he asked ஃபுல் ஸ்டாப். ஸோ இப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. என்னென்னா ஹாவ், ஹோம்ஸு, டபுள் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க், கமா, ஃபுல் ஸ்டாப். இது எல்லாமே வந்து பஞ்சுவேஷன்ஸ். ஸோ சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஷீ இஸ் சிக் பட் ஷீ அட்டென்ஸ் த ரிஹர்சல் அப்படின்னா தோ ஷீ இஸ் சிக் she attends the rehearsal. ஓகேங்களா. ஸோ அடுத்தது
ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா the mountain road is full of dangers. ஓகேங்களா? அடுத்தது can get when winds are tough, see the picking really up அப்படின்ற ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்னா the sea can really get tough when the winds are picking up. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் கீயை நான் பிடிஎஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மசிக்கு போகணும், அதாவது ஒரு பர்சனை வந்து ஃபார்மசிக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ரோட் மேப் ரொம்ப ஈஸி தான். இங்கேருந்து எங்கே ஃபார்மசி இருக்குன்னு பாருங்க. ஃபார்மசி இங்கே இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரோம்னா கோ ஸ்ட்ரெயிட்டு. எங்கன்னா பார்க் ஸ்ட்ரீட்டு தான், ஃபுல்லாகவே பார்க் ஸ்ட்ரீட்டு தான். இப்போ இங்கேருந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவன் லெஃப்ட் சைடு திரும்புகிறான். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு திரும்பி மெயின் ரோட்டில் லைப்ரரியா கிராஸ் பண்றான். கிராஸ் பண்ணி அந்த நார்த் ரோட்ல ரைட்டு திரும்பினான். ஸோ ரைட்டு திரும்பினோடனே அவனோட லெஃப்ட் சைட்ல ஃபார்மசி இருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெஃப்ட் சைட்ல ஃபார்மசி, இந்த சென்ட்ரல் ரோட். ஸோ சென்ட்ரல் ரோடு எல்லாமே மென்ஷன் பண்ணணும். இது வந்து புக் பேக்ல இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம அவங்க ஓனா கேட்டிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யங் சீகல் லெசன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக் ப்ளூமர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த லாஸ்ட் லெசன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸோ இந்த 3 கொஸ்டினுமே இதுலேருந்து நீங்கள் 2 எழுதிருக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் படி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து 33 லைஃப் போயமோட பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. நோ மென் ஆர் ஃபாரினோட பேராகிராஃபும் கேட்டிருக்காங்க. இந்த 35th பார்த்தீங்கன்னா ஒரு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு 4 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. ரைமிங் வேர்ட்ஸ் என்னதுன்னா ஸ்கோல்டு, ஸ்கோல்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீட்டு, ஸ்ட்ரீட். இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் என்னதுன்னா ஏஏபிபி, இதுதான் ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த 4th லைன். ஸோ டவுன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டை ஒரு பர்சனா வச்சு சொல்லியிருக்கிறாங்க, அதனால இது பெர்சானிஃபிகேஷன். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இந்த 2nd லைன். எதெல்லாம் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்னா சம்மர், ஸ்கோல்டு, இந்த ரெண்டுமே தான் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 37th ரீஅரேஞ்ச் நீங்கள் மேக்ஸிமம் எழுதிருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த பேசேஜ் தான் மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு எழுதியிருந்தா ஃபுல் மார்க் 5 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் 39th பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு புக் ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 40th பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டருக்கு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது ஃப்ரீ கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காக போஸ்டரை பார்த்து ஒரு பர்சன் வந்து லெட்டர் எழுதுறாங்க. இதுவுமே வந்து ஃபார்மல் லெட்டர் தான். ஓகேங்களா? ஃபார்மல் டைப் லெட்டர். 41th பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, பாபநாசமுக்கான ட்ரிப். ஓகேங்களா? ஸோ பாபநாசமுக்கான ட்ரிப் வைக்க போகிறாங்க. அந்த டேட் கொடுக்கல, நீங்கள் உங்களோட ஓன் டேட் கொடுத்துக்கலாம். ஒரு மாதம் கழிச்சு அந்த மாதிரி டேட் கொடுத்துக்கலாம். 42nd வந்து ஒரு எக்ஸிபிஷன், அதாவது இந்த பொருட்காட்சி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் பங்கேற்பாங்க, இதில் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டெல்லி அப்பளம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த பிக்சர் ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணலாம். அந்த 43rd நோட் மேக்கிங் எழுதிருப்பீங்க, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதிருப்பீங்க. அண்ட் 45th பார்த்தீங்கன்னா உமன் போயம் கேட்டிருக்காங்க. இதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 போயம், அதாவது லைஃப் போயம், விமன் போயம் படிச்சுக்கணும். லைஃப் போயம், சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது 2 படிச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ விமன் போயம் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. அண்ட் பேராகிராஃப்மே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முலன் கேட்டிருக்காங்க. ஓகே. 47th இந்த பேராகிராஃப், இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினுமே நீங்கள் மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மார்க்ஸில் மட்டும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டா நீங்கள் வந்து 95+ எடுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸோ சரி, இல்லைன்னா பேராகிராஃப்ல இருந்து ஒரு மார்க் ஆஃப் மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போச்சுன்னா கூட நமக்கு 95+ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்ட்ஸ் வைஸாக, அதாவது மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் சோஷியலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுமே நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ.